பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு பெருசா உங்க மூஞ்சில எல்லாம் யாருக்கும் மூஞ்சிலுமே ஒரு சிரிப்பே இல்லையே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுங்க. கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கவலைப்படுறதுனால அதை நம்ம சரியாயிரும், என் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. இப்போ எல்லாத்தையும் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் அவரே பொறுப்படுத்திக் கொள்வார். நமக்கு எதுக்குமே கவலை இல்லை. எதை கொண்டு வந்தோம் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது? எதை கொண்டு போக போறோம்? அப்படித்தானே? இல்லையா? நான் எதை கொண்டு வந்தேன் நான் இழப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதையுமே இந்த உலகத்துல கொண்டு வரல. அப்ப இழப்பதற்கு எனக்கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஒரு காலத்துல அதை நம்ம விட்டு போகும் பொழுது அதை குறித்து கவலைப்படுவதோ அல்லது இருதயத்துல வேதனைப்படுவதோ இல்லாம தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய சமூகத்துல என்னை ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், தேவனுக்கு சித்தமான அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும் அப்படின்னு தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் அதற்குரிய சகல விதமான பலனையும் தருவதற்கு இந்த தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல உற்சாகமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். நம்ம வாழ்க்கையில அவர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய மனம் தயாராயிடும். அவருடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே வராது. ஆமென். அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அவர் நடத்தக்கூடிய பாதை அது நன்மைக்கு. அல்லேலூயா. இப்ப பார்க்கும்போது ஒரு தீமையாக தெரியலாம், ஆனால் முடிவுல அது அதற்குரிய கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக வைத்திருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனநலத்தோடு வார்த்தைகளை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 11:6. அல்லேலூயா. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் மூலமாக வந்திருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் என் தெய்வம் பேசும்படியாக, இடைவிடும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அவையானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்கிறது, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று எழுது. ஆமென். அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையில் எழுதப்படுது அப்படின்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யோவான் ஸ்நானகன் யாரு? இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே வந்தவன். அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் தான் இயேசுவே இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததே யாரு? யோவான் ஸ்நானகன் தான். அவர் தான் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் திடீர்னு அவர் ஜெயில அடைக்கப்படுகிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்கிறார். அது எப்பேற்பட்ட காலம் அப்படின்னா, அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர் ஆட்சியில அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய காலம். அப்ப அவர்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ராஜாவை, ராஜா நம்மளை எல்லாம் மீட்பார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்துல யோவான் ஸ்நானகனும் யாரை எதிர்பார்த்தார்னா ஒரு ராஜாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப இயேசுவை அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் இந்த உலகத்தின் பாவத்தை போக்கு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு இந்த மக்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அப்ப இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்ப இந்த அந்த அபிஷேகம், அதாவது ஞானஸ்தானம் எடுக்க வரும் பொழுது இயேசு அங்கேருந்து தனியா தான் வர்றாரு. அநேக ஜனங்கள் இருக்கிறது கூட்டத்தோட கூட்டமா இயேசு வருகிறார். ஆனால் இயேசுவை பார்த்த உடனே அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் இடம் எழுகிறார். அவர் அடையாளம் கண்டுகொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அது வெளிப்பாடு உண்டு. ஒரு இயேசுதான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு சூழல் வரும் பொழுது யோவான் ஸ்நானகன் சிறையில இருக்கிறார். இயேசு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்துட்டே இருக்காரு, தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்காரு. அப்ப யோவான் ஸ்நானனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை இவர் தான் வந்தவரா, இல்லது வேற யாரையாவது நம்ம மாத்தி அபிஷேகம் பண்ணிட்டோமா அப்படின்னு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டவுட் வந்துருச்சு. சந்தேகம் வந்துருச்சு. 2வது வசனத்துல
11ஆம் அதிகாரம் 1வது வசனமே வாசிக்கலாம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து அவர்களுடைய பட்டணங்களை உபதேசிக்கும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி ஆள் அனுப்புறான். அல்லேலூயா. இயேசுவினிடத்துல வருகிறவர் நீதானா, நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கமே ஒரு ரட்சகருக்காக, அந்த ரட்சகர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு தன்னுடைய சீஷர்களை அனுப்பி கேட்கிறாரு. அப்ப கேட்ட உடனே அந்த இடத்துல அவர் இயேசுக்கு என்ன சொல்றாரு பிரதி உத்தரமாக, குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ தன்னுடைய ஊழியத்தை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்றார், நீங்க பாக்குறதெல்லாம் நீ போய் சொல்லுப்பா அவருடைய யோவான் ஸ்நானகன்ட்ட இங்க என்ன நடக்குதோ. அப்ப இங்க அநேக அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு சொல்லு. அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை இயேசு என்று அறிந்தும், கர்த்தரை அவர்தான் கர்த்தர் என்று அறிந்தும், அவரை இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது என்று நான் அறிந்திருந்தும் நான் இடரல் அடைவேனானால், இடல்னா என்னது? பின்மாற்றம், கர்த்தரை விட்டு வழி விலகி போகுதல். நான் அப்படி ஒரு பின்மாற்றம் அடைவேனானால், அல்லது நான் கர்த்தரை விட்டு வழி விலகி போவேனானால் நான் பரிதபிக்கப்பட்டவனாக மாறிவிடுவேன். அல்லேலூயா. அப்படி இடரல் அடையாதவன், அப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு கடைசி வரை முடிவு பரையும் அவரோடு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறான் இல்லையா, அவனை பார்த்தான் சொல்றார், அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எல்லாம் பாக்கியவானா இருக்கிறோம்? நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் வந்திருக்க அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஆமென். நம்மளால் ரட்சிக்கப்பட்டு இதுவரையிலும் நம்ம பின்மாற்றம் அடையாதபடி நம்முடைய தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பலத்தினாலதான் நம்ம இருக்கிறோம், அவருடைய பலத்தினாலதான் இதுவரைக்கும் நாம் இடரல் அடைந்து போகாதபடி. ஏன்னா இன்னைக்கு அநேக சூழல்கள் உண்டு, அதெல்லாம் எப்படி மனுஷன் இடரல் அடைந்து போறா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பார்க்க போறோம். அப்போ அநேக காரியங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுற்றில இருக்கிறவங்களே பாருங்களேன், ஆலயத்துக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆலயத்தை விட்டு புறம்ப போயிட்டாங்க. கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு கர்த்தரை விட்டு இன்னைக்கு புரஜாதியருடைய விக்கிரகங்களை ஆராய்ச்சிக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல கர்த்தர் இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையில் நான் இடரல் அடைந்து போகாதபடி, கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடையாதபடி தெய்வம் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல நம்ம இடரல் அடைய பண்ணுவது எது அப்படின்னா வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 16:17. ரோமர் 16:17. அல்லேலூயா. முதல்ல நம்மை இடரல் ஆக்குவது எது அப்படின்னா துருபதேசங்கள். ஆமென். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்கள் யார் அப்படின்னா துருபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளத்தனமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்திலே செய்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை புரட்டுகிறவர்கள், கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமாக இந்த உலகத்திலே பிரசங்கிக்கக்கூடிய அநேக கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதவர்களையும் இந்த கடைசி காலத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இது கடைசி காலம். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 24:11 இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 24:11 எப்படி சொல்லுகிறார்? பின்பு மத்தேயு 24:11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. இயேசு கடைசி காலத்தின் அடையாளங்களை குறித்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. கடைசி காலத்துல, அதாவது இயேசுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு தன்னுடைய சீஷர்கள் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் தொடர்ந்து நிறைய சொல்றாரு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகர்கள் என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கக்கூடிய காலம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 24வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா.
இப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி அநேக அற்புதங்களை அடையாளங்களை இந்த உலகத்திலே செய்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் தெரியுங்களா? எத்தனை கூட்டங்கள். ஒரு பொதுவா ஒரு இடத்துல ஒரு பொதுவா மீட்டிங், ஒரு இடத்துல அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங், அற்புத அடையாள விழா அப்படின்னு எல்லாம் மீட்டிங் போடுறாங்க இல்லையா? அந்த அடையாளம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி ஓடக்கூடிய அநேக விசுவாசிகளை நம்ம சபையில பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா உங்க சபையில உங்களுக்கு செய்வார். ஆமென். நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டு அறைக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடி போக வேண்டியதில்லை. அந்த அற்புத அடையாளம் யாருக்கு அப்படின்னா, புதுசா கர்த்தரை அறியாம ஒருத்தர் வராம இருக்கீங்களா, அவனுடைய பிரச்சனைகளையோ அல்லது வியாதியையோ சரி பண்ணி அவனை கர்த்தரை நோக்கி திருப்பக்கூடியதுதான் அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளம் நடக்கூடிய அற்புத விழாக்கள். அல்லேலூயா. அது எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஏதாவது என்ன வாழ்க்கையில ஒரு பெருசா கர்த்தர் செய்யணும் அப்படின்னு இப்படிப்பட்ட கூட்டங்களை தேடி போக கூடாது. சத்தியத்தை கேட்கறதுக்காக போகலாம். அல்லேலூயா. எனக்கு ஏதாவது அவன் ஏதாவது வெளிப்பாடு சொல்லுவாங்க, இல்லது எனக்கு ஏதாவது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு தேடி போக கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போலாம். நல்ல ஒரு சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு போதகர் வர்றாரு, அவருடைய மீட்டிங் நடக்குதுன்னா அவரை தேடி போவது அதுல எந்த விதமான குறைவில்லை. ஆனால் அற்புதத்திற்காகவும் அடையாளத்திற்காகவும் என்னுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போதகரையோ அல்லது அற்புத அடையாளங்கள் நடக்கூடிய இடங்களை நாம் தேடி போவேனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. அப்ப பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கடைசி காலத்தில் எழும்பி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. யார? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்துல கர்த்தரை அறியாதவர்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் எங்கதான் போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்ட, சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளை அவன் வஞ்சிக்கக்கூடிய அநேக அற்புதங்களை அடையாளங்களை இந்த உலகத்தில் அவன் நடப்பிப்பான் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அப்ப எது உண்மையான போதகம், எது உண்மையான சத்தியம்? நாம் இன்னைக்கு படிக்கக்கூடியதுதான் உண்மையான சத்தியம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பெண்டகோஸ்தே, அதாவது பெண்டிகாஸ்ட்ல நடத்தக்கூடிய உபதேசமும் வார்த்தைகளும் சத்தியம் மட்டுமே உண்மையான சத்தியம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:3. அப்போஸ்தலர் 1:3. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்டதிலிருந்து எத்தனை நாள்? 40 நாள் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். அவர்களை திடப்படுத்துகிறார், அவரை பலப்படுத்துகிறார். அவர்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக அவருடைய விசுவாசத்தை அவர்களை தூண்டுகிறார். அப்ப 40 நாள் அளவுக்கும் கிறிஸ்தவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, பெந்தகோஸ்தே என்ன? பெண்டிகாஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல பெண்டிகாஸ்ட் அப்படி சொல்றோம். பெண்டி அப்படின்னா 50ன்னு அர்த்தம். அல்லேலூயா. பெண்டினா 50ன்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததிலிருந்து 50வது நாள் இந்த சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர்கள் எல்லாரும், அதாவது 12 சீஷர்கள், அவர்களோடு கூட இருந்த 120 சீஷர்கள், கிட்டத்தட்ட 120, அவங்க ஒரு 12 பேர், எல்லாருமே சேர்ந்து மேல் வீட்டறையில அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அமர்ந்திருக்கும் பொழுது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறி போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின நாள் தான் பெந்தகோஸ்தே நாள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பெண்டிகாஸ்ட், அதாவது கர்த்தர் பரமேறி போனதுல இருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து
மனிதர்களாகிய நம் மீது அவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. அந்த ஊற்றப்பட்ட நாள் பேர் தான் பெந்தெகோஸ்தே நாள். ஆமென். அந்த பெந்தெகோஸ்தே நாள் யார் மேல் ஊற்றப்படுகிறது? அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள் மீது, அந்த 12 சீஷர்கள் அவர்களோடு கூட இருந்த 120 சீஷர்கள் மீது அது ஊற்றப்படுகிறது. அப்ப அவர்கள் மூலமாக தான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷமும் சத்தியமும் பிரசங்கிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் சத்தியம் யார் மூலமாக பரவினது? அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக. ஆமென். அப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன சத்தியம், அதான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் என்னை கொண்டு நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம். அந்த அப்போஸ்தலர் 16:17 எப்படி சொல்லப்படுகிறது? ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய். யாரு கற்றுக்கொண்ட? அந்த ரோம பட்டணத்துக்கு அவர் எழுதுறாரு. அப்ப இந்த ரோமர்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் யாரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள்? அங்க இருந்த அப்போஸ்தலரிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் முழுவதும் அப்போஸ்தலருடைய சத்தியம் தான் பரவணிச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற அநேக காரியங்கள் இருக்கு இல்லையா, மற்ற அநேக சபைகள்லாம் இருக்குல்ல, அந்த சபைகள் எல்லாம் அதற்கு அப்புறம் வந்ததுதான். அதற்கப்புறம் இவர்களால் பிரிஞ்சு இவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாகி அடுத்தடுத்த காலகட்டங்களை உருவாக்குனதான் இன்னைக்கு அநேக இருக்கக்கூடிய பாரம்பரிய சபைகள். அல்லேலூயா. அப்ப ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம் எங்கே காணப்படுதுன்னா அந்த பெண்டிகாஸ்ல தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் சொன்ன சத்தியம் இன்னைக்கு பெந்தெகோஸ்தே முறைகளில அவர்கள் மூலமாக, அந்த பெந்தெகோஸ்தேயில இருக்கக்கூடிய போதவர்கள் மூலமாக இன்னைக்கு சத்தியமானது ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப மற்ற காரியங்கள், மற்ற எந்த விதமான சத்தியத்தை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா. ஏன்னா இன்னைக்கு சத்தியமானது அவர் அப்போஸ்தலருடைய சத்தியத்துக்கு விரோதமாகத்தான் இன்னைக்கு பிசாசானவன் அநேக சத்தியங்களை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நீ பாருங்களேன், இந்து மதத்துல மட்டும்தான் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம், கிறிஸ்தவ மதத்துல மட்டும் நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய மதத்துல மட்டும்தான் என்ன இருக்குன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசிலாம் இருக்காங்க. ஆமென். மற்ற மார்க்கத்திலேயோ, அதாவது இந்து மதத்திலேயோ அல்லது முஸ்லீம்லயோ மற்ற எந்த மதத்திலேயோ கள்ள தீர்க்கதரிசிகள் கிடையாது. ஏன்? ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல ஒரு பிராண்டட் பொருள் இருக்கு, நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்டட் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்குதான் டூப்ளிகேட் வேணும். ஆல்ரெடி டூப்ளிகேட்டுக்கு டூப்ளிகேட் போடுவாங்களா? தேவையில்லை. அப்படித்தானே? நல்ல ஒரு தரமான ஒரு பொருளுக்கு தான் டூப்ளிகேட்டான ஒரு பொருள் வரும். அப்ப தரமான சத்தியம் எங்க இருக்குன்னா நம்முடைய கிறிஸ்துவத்துல தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்திற்கு எதிரான காரியங்களை தான் அன்னைக்கு கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு அநேக இடத்துல பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்றாங்க. இன்னைக்கு பல பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிறாங்க. ஆவியானவர் வந்து ஆவியானவர் வந்து ஒரு பர்சன் கிடையாது, அவர் ஒரு சும்மா ஒரு வல்லமை தான் அப்படிங்கிறாங்க. திருவிருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா காணிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இது மாதிரி நிறைய காரியங்களை, கள்ள போதகத்தை இந்த உலகத்தில் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நானும் உங்களுக்குள்ள அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அவினாசில கூட நான் ஒரு இடத்துல மாட்டினேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரியான காரியங்களிலே நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த தீங்கிலிருந்து நம்ம விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு எதிராக இந்த உலகத்துல நாம் எப்பேற்பட்ட உபதேசத்தை கேட்டாலும் அது அத்தனையும் கள்ள உபதேசம். அல்லேலூயா. சோ அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட கள்ள உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து. நம்ம இடர்கள் உண்டாக்கக்கூடிய அந்த காரியம் நம்ம இடர்களாக்கி விடும். அந்த கள்ள உபதேசம் நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடும். நாம் கர்த்தரை விட்டு தூர போகக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணும். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஆமென். அப்ப நமக்கு ஒரு இடர்களை உண்டு பண்ணக்கூடிய, கர்த்தரை விட்டு நம்ம வழிவிலக பண்ணக்கூடிய கள்ள கிறிஸ்துவை குறித்தும் கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள உபதேசங்களை குறித்தும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று தெய்வம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். நேத்து ஒரு பாஸ்டர் கூட பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இது வேற என்ன இல்ல, அந்த பைபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் தான். அந்த ஒரு குடும்பம் அவர்களால வஞ்சிக்கப்பட்டு அவருடைய உபதேசத்தை கேட்டு பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டருக்கு எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு எதிரா, அதான் சொன்னல, சபையில வந்து பரிசுத்த ஆவி எல்லாம் கிடையாது, பரிசுத்த ஆவியில அபிஷேகத்துல எல்லாம் நிரம்ப கூடாது, அந்நிய பாஷை எல்லாம் பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு துருபதேசங்களை கேட்டுட்டு இவங்க வந்து பாஸ்டருக்கு எகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் இவ்வளவு சொல்லி பாக்குறாரு, இல்ல இதுதான் உபதேசம், அப்போ சொல்ற உபதேசம் இதுதான் அப்படிங்கறத அவர் சொல்லியும் அவர்கள் என்ன பண்ணலன்னா கேட்காம
அந்த சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த உபதேசத்தை நோக்கி போயிட்டாங்க. அப்போ நாம் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க வேண்டும். அவங்களுக்கு போனது காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர்களுக்குள்ள உண்மையான சத்தியம் இல்லை. ஆமென். அவங்களுக்கு எது உண்மையான சத்தியம், எது பொய்யான சத்தியம், எது நன்மை சரியான அப்போஸ்தலருடைய சத்தியம், எது கள்ள சத்தியம் என்பதை தெரியவில்லை. ஏன் அப்படின்னா உண்மையான சத்தியம் அவருடைய இருதயத்துல இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயத்துல நாம் அதிகமாக ஏன் பைபிள் படிக்க சொல்றோம், ஏன் வேதத்தை வாசிக்க சொல்றோம்? அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எது சரியான சத்தியம் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, நான் உபதேசிப்பது எல்லாத்தையும் நீ கேட்டுக்காத. என்ன பண்ணாத? நான் பலிபீடத்துல இருந்து பேசுற எல்லா வார்த்தையும் நீ கேட்கணும் அவசியம் கிடையாது. நான் சொல்வது சரியா தவறான்னு நீ வேதத்தை வாசிச்சு அதை உணர்ந்து அது வேதத்துல என்ன பண்ணிக்கோல, டபுள் செக் பண்ணிக்கோ. நான் சொல்ற எல்லா வார்த்தையும் நீ ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, நீ வாழ்க்கையில பயன்படுத்தணும் அவசியம் கிடையாது. நான் சொல்ற வார்த்தை சரியா தப்பான்னு வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அதை கொண்டு ஒரு வாழ்க்கை நடத்த அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல என்ன எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வந்தாலும், கள்ள உபதேசங்கள் வந்தாலும், அதை உடனே நம்ம எது கூட ஆராய்ஞ்சு பார்க்கணும்? வேதத்து கூட ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய திறமையும் அதற்குரிய சத்திய அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி உங்களுக்கு அறிவு இல்லையா, யார்கிட்ட போய் கேட்கணும்? பக்கத்து வீட்டுக்காரன்டையா? யார்கிட்ட போய் கேட்கணும்? கர்த்தர் கேட்கிறீங்க, கர்த்தர் சொல்லலாம் என்ன பண்றது? அடுத்து உங்களுடைய போதகத்தை அதை கேட்டு பழக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பனிடத்துல, அந்த ஆவிக்குரிய தகப்பனிடத்துல கேட்டு அது எது உண்மையான சத்தியம், எது போலியான சத்தியம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு அப்புறம் தன்னுடைய அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஆமென். அந்த 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 குடும்பம் பாழாய் போனது காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னா, கீழ்ப்படியாமை. போதவருக்கு கீழ்ப்படுகிறதே இல்ல. கர்த்தர் அவங்க ஏதாவது வார்த்தை சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசுறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சத்தியம் அவர்களுக்குள்ள போகல. அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு உபதேசம் சொல்றாங்களே, இது சரியா தவறான நம்முடைய போதகத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஞானம் அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா கீழ்ப்படியாம அவங்கள்ட்ட இல்ல. அல்லேலூயா. போதவருக்கு கீழ்ப்படுகிறதே இல்ல. அப்பதானே கீழ்ப்படிஞ்சாங்கன்னா போய் கேட்பாங்க இல்லையா? நம்ம அவர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அடிபணிந்திருக்கவர்கள் தான் ஆண்டவரே இது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இது சரியா தவறா அப்படின்னு ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இல்லது பைபிள்கிட்ட நம்ம கேட்கணும், அல்லது நம்முடைய போதகரிடத்தை நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதை கேட்டு அதிலிருந்து நாம் அதை விட்டு விலகக்கூடியவர்களாக அல்லது அதை விட்டு விலகி உண்மையான சத்தியத்தை பற்றிக்கொள்வர்களாக நாம் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் இடரல் அடையாமல் கடைசி வரையும் தேவ சமூகத்திலே அல்லது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது கடைசி காலம். வேதமே சொல்லுது இது கடைசி காலத்துல அப்படிதான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ரொம்ப ஞானமா செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம தான் பார்த்துக்கணும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கணும். பர்டிகுலராக பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கணும். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் இடர்கள் அடைந்து போகாதபடி அவர்களை சுகபத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? இயேசு. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் எல்லாருமே ரட்சிக்கப்படுறது இல்லை. அப்போ நமக்குள்ள நாம் உள்ள வந்திருக்கோம், நாம் சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். என்ன அர்த்தம்னா நம்முடைய இருதயத்துல அப்படிப்பட்ட நம்பிக்கையை அல்லது விசுவாசத்தை துவக்கினவர் யார் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை கடைசி வரையும் நமக்குள்ளே காத்துக் கொள்கிறவரும் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர்கள் இடருண்டு போவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளே வரக்கூடிய விசுவாச குறைவு. ஆமென். விசுவாசத்துல பலப்பட்டவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை இறுக பற்றிக் கொள்வார்கள். எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாச குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது அவன் இடரல் அடைந்து போகிறான். அல்லேலூயா. அவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக வரான்னு வச்சுக்கல, சபைக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அல்லது ஏதோ ஒரு
நம்முடைய நன்மைக்காக அவங்க வந்து தேவனை தேர்றாங்கன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அந்த நன்மை நடப்பதற்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு லேட் ஆகுன்னு வச்சுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் அல்லது நம்பிக்கையானது அவர்களை விட்டு விலகி அவர்கள் பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், ஒரு சின்ன போராட்டம் வந்தாலும் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அநேகர்கள் குறி கேட்க போறாங்க. கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க எங்க போறாங்க? கிளிசோசியம் போய் கேட்கறது, கைரேகை பாக்குறது, தனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கறது, போய் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த கர்த்தரை விசுவாசிக்க கூடியவர்கள் அந்த விசுவாசத்திலே பலன் அடைந்து கடைசி வரை அந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டியது கண்டிப்பான நமக்கு கத்து தரக்கூடிய சத்தியம். அல்லேலூயா. அந்த விசுவாச குறைவு ஏற்படாதபடி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நம்ம பலப்பட்டவர்களா இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த கர்த்தரை விட்டு பிரிக்க கூடாதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 14 அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 14:30. மத்தேயு 14:30. இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இயேசு வந்து மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய சீசர்கள் எல்லாம் அவர் முன்னாடி நீங்க படகுல போங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு. அப்ப அவர் முன்னாடி போகும் பொழுது பலத்த காற்று அடிக்குது. பலத்த காற்று அடிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க? அப்படியே அல்லாடிட்டு இருக்கு. அப்ப நடு ஜாமத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் 4ஆம் ஜாமத்திலே, இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. 4ஆம் ஜாமம்னா எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி? 3 மணி. முதல் ஜாமம் அப்படிங்கிறது 6ல இருந்து 9 மணி வரையும், 9ல இருந்து 10, 11, 12ங்கிறது 2ஆம் ஜாமம். 3 மணி வரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் ஜாமம். 3 மணிக்கு மேல 3 to 6 தான் 4ஆம் ஜாமம். அப்ப 3 மணிக்கு மேல அவர் நடுக்கடல்ல, அவர் கடல் தண்ணீர் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ பிசாசு வருதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்பட்ட உடனே ஆனா பேதுரு மட்டும் என்ன பண்றாருன்னா 29வது வசனத்துல 28வது வசனத்திலே வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஆனா பேதருக்கு மட்டும் தெரியுது வர்றது யாரு? இயேசு அப்படின்னா அவருக்கு மட்டும் தெரியுது. அப்ப வர்றது நீங்களா இருந்தா நானும் இந்த தண்ணியில் நடந்து வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 29வது வசனத்துல அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு இங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. படகு இங்க இருக்கு. அப்ப படகுல இருந்து இயேசு கூப்பிடுறாரு, நீ இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப பேதுரு அந்த படகை விட்டு இறங்கி தண்ணீர் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரை நோக்கி போயிட்டு இருக்காரு? இயேசுவை நோக்கி போயிட்டு இருக்கிறார். அப்ப போயிட்டு இருக்க வேலையில 30வது வசனம் எப்படி சொல்லுகிறது? காற்று பலமா இருக்கிறதை கண்டு, ஆமென், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, முதல்ல காற்றை பார்க்கிறாரு. அவர் எதை பார்க்கிறாரு? காற்றை பார்க்கிறாரு. அவர் வந்து யாரை நோக்கி போயிட்டு இருந்தாரு? இயேசுவை நோக்கி போயிட்டு இருந்த பேதுரு இப்ப யாரை பார்க்கிறாரு? காற்றை பார்க்கிறார். அல்லேலூயா. அநேக வேலை நம்ம யாரைதான் பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிஞ்சு நம்மை அழைத்த தெய்வத்தை நம்ம நோக்கி பார்க்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில அமிழ்ந்து போவதற்கு காரணம் என்ன? நம் வாழ்க்கையில இடரல் அடைவதற்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில அநேக வேலைகள்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவைகளை தான் நோக்கி பார்க்கிறோமே ஒழிஞ்சு நம்மை அழைத்த தெய்வம் அந்த பிரச்சனைகளை விட பெரியவர் என்பதை அநேக நேரத்தில் நம்ம மறந்து போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்த பேதுரு தண்ணீரில் நடந்து வருகிறான். அந்த காற்றை நோக்கி பார்த்த அதே பேதுரு தண்ணீரில் மூழ்கி போகிறான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சூழ்நிலையை பார்க்காமல் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் மூழ்குவதற்கு விட மாட்டார். கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். விசுவாசத்துல பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் பார்க்கிறோம், அவர் வந்து பயந்து என்ன பண்றாரு? பயப்படுறாரு. அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன பண்றாரு?
பயப்படுறாரு. அந்த காற்றை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம எங்க போயிருவோம், மூழ்கி போக போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் பிசாசானவன் கொண்டு விடுகிறான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பயத்தை கொண்டு வர்றது யாரு? பிசாசு. நம்ம ஒரு சூழ்நிலை அந்த அப்படிப்பட்ட பயப்படுறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பயப்படுறவர்களை கர்த்தர் அக்கினியில தள்ளாராம். எங்க தள்ளாரு? அக்கினியில தள்ளாராம். அப்போ அப்படிப்பட்ட பயம் நமக்குள்ளே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்படாதவர்களாக. ஏன் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோட நமக்குள்ளே கூட ஆவியானவர், நமக்குள்ளே கூட கர்த்தர் என்னவர், எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலைகளை விட, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்க என் தெய்வம் பெரியவர். ஆமென் அல்லேலூயா. எலிசாவும் அவருடைய சீசனும் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு மலை மேல. அப்போ அவரை சுற்றி அநேக படைகள் சூழ்ந்து கொண்டு வந்துருச்சு அவங்களை பிடிப்பதற்காக. அப்போ எலிசாவுடைய அந்த வேலைக்காரர் வெளியில வந்து பார்த்துட்டு, ஐயோ நம்ம பிடிப்பதற்காக நிறைய போர்வீர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சத்தம் போடுறான். அப்ப எலிசா வந்து சொல்றாரு, தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்துள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய படைகளை விட இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவனுடைய சேனை பெரிய சேனையாக நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பொல்லாத மனிதர்களை பார்த்து அல்லது அசுத்த ஆவிகளை பார்த்து நாம் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அதை விட நம்மை சுற்றிக்கூடிய தேவனுடைய சேனை அதிகமாக இருக்கிறது. ஆமென். நம்மை பாதுகாத்துவதற்காக தன்னுடைய சேனைகளை கர்த்தர் அனுப்புவார். நம்ம எப்பெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறோமோ அப்ப அந்த காலகட்டத்திலே அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனுடைய சேனை எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கண் அதை பார்க்கல, அதுதான் உண்மை. ஆமென். நம்முடைய கண், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. எப்படி வந்து அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் மூடி இருந்துச்சோ அதே போல நம்முடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மூடி இருக்கு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தின், தேவனுடைய பாதுகாப்பையும், தேவனுடைய சேனையும் நம்முடைய கண்கள் காண்பதில்லை. அதனாலதான் சூழ்நிலையை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அநேக வேளையில பயப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆமென். அல்லேலூயா. அப்போ பேதுரு அந்த இடத்துல மூழ்குவதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னா அவனுடைய சந்தேகம். யார் மேல சந்தேகம் அவனுக்கு இருந்தது? இயேசு மேலேயே அவனுக்கு சந்தேகம் வந்துருது. ஐயோ இவர் என்னை வந்து காப்பாத்துவாரா, காப்பாற்ற மாட்டாரா, ஒருவேளை விட்டுருவாரா அப்படின்னு யார் மேல சந்தேகம் வந்துருச்சு? இயேசு மேலே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அற்ப விசுவாசியே. ஆமென். அல்லேலூயா. அவன் விசுவாசியா? பேதுரு யாரு? அவனுடைய சீசர், தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய சீசன் அவரு. ஆனா அவரை பார்த்து சொல்றாரு அற்ப விசுவாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய விசுவாசம் எங்க போச்சு? உன்னுடைய விசுவாசம் அற்பமா போயிடுச்சு. என் மீது வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை வந்து என்னமா போயிடுச்சு? அற்பமா போயிடுச்சு. அதனால சொல்றேன் அவனை பார்த்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார்? அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழே வீழ்ச்சி அடைந்து போவதற்கு அல்லது அமிழ்ந்து போவதற்கு நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. நம் இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை, நமக்கு அவர் மேல டவுட் வந்துருது. அவர் மேல நமக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருது. ஐயோ நம்ம வாழ்க்கையில எப்படி என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ? நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம்? பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறோம், அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறோம். ஐயோ அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன வேணும்? இப்பதான் பிள்ளை எல்கேஜி படிக்கும், ஐயோ காலேஜ் படிக்கும் போது இவ்வளவு பணம் வேணுமே, இல்ல +1 +2 படிக்கும்போது இவ்வளவு பணம் வேணுமே. எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நம்முடைய தெய்வம் போதுமானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நம்ம பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாரா கர்த்தர்? சின்ன ட்ரெஸ்ஸா கொடுத்திருப்பாரு இல்லையா? ஒரு 10 வயசு வந்தோடனே அதை விட கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸா கொடுத்திருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு 20 வயசு 30 வயசு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸா வந்திருக்கு. அப்போ அது பிறந்த குழந்தை போற அதே ட்ரெஸ் இன்னைக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நமக்கு தேவையான ஆடை கத்து தந்திருக்கிறா இல்லையா? இன்னைக்கு தேவையான உணவை கத்து தந்திருக்கிறாரா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த காலகட்டத்திற்கு, அந்த சூழ்நிலைக்குரிய நம்முடைய தேவைகளையும், நம்முடைய எல்லா பொருளாதாரத்தின் தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய 100வது சந்ததியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யார? என்னுடைய 100வது சந்ததி இப்படிதான் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப நான் யாரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த கணவராகட்டும், எனக்கு கொடுத்த தொழிலாகட்டும், எனக்கு கொடுத்த எதுவோ வேலையா இருந்தாலும் சரி, எதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் போதும். கர்த்தர் ஏற்ற வேளையில, ஏற்ற காலத்துல சகலவற்றையும் செய்வதற்கு அவன் தேவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.
நாம எப்போதுமே அவருடைய பாரத்தை நம்ம சுமந்துக்கிறதுதான் நம்ம பிரச்சனை. பஸ் ஏறிட்டோம், ஆனா நம்ம கொண்டு போன ஒரு சுமையை வந்து நம்ம தலையிலே சுமந்துட்டு இருக்கோம். அந்த பஸ்ல வச்சாலும் என்ன ஆயிடும், பஸ் சுமந்துட்டு போயும். அப்ப அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருடைய சுமைகளையும் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவைகள், நம்முடைய எல்லா விதமான காரியங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீ சுமக்க தேவையில்லை. ஆமென். நம்ம வாழ்க்கையில நாம் இனிமே சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தெய்வத்துல அவர் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா போதும். என் பிள்ளைகள் நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பிசினஸ் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை உமது கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு தேவ கருத்துல யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எதை குறித்தும் அவங்களுக்கு கவலையே வராது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அது குறித்து கவலைப்பட மாட்டாங்க. இப்ப இதானே, அதுவும் கடந்து போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் மாற்றுவதற்கு என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நாம் ஒருபோதும் இடர் அடையாதபடி நம்முடைய தெய்வம் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 13:2 வாசிங்க. யோவான் 13:2. அதேதான் 13:2. அவரை காட்டிக் கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டினான். போதும் போதும், தூண்டினான். அல்லேலூயா. இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் காரியத்தோட இருதயத்துல யார் தூண்டுறார்? பிசாசானவன் தூண்டினான் அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவன் தூண்டப்படுகிறான்னா வாசிக்கலாம். மத்தேயு 26:15. மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அவன் காட்டி கொடுப்பதற்கு காரணம் என்ன? அவனுக்கு 30 வெள்ளிக்காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அங்க இருக்கக்கூடிய ஆசாரிகள்கிட்ட போய் பார்த்து, பிரதான ஆசாரிகளை பார்த்து, நான் இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்றான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 30 வெள்ளிக்காசு நான் கொடுத்துறேன், நீ இயேசுவை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க ஒரு உடன்படிக்கை. யாரோட? அங்க இருந்த பிரதான ஆசாரிகளோட ஒரு உடன்படிக்கை. அப்போ அந்த அப்படிப்பட்ட எண்ணத்தை அவருடைய இருதயத்துல தூண்டினது யார் அப்படின்னா பிசாசு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பண ஆசை அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மீது ஒரு மனுஷனுக்குள்ளே ஆசை, அவனோட மனசுல ஆசை வரும் பொழுது அவன் இடரல் அடைந்து போகிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள இடரல் எப்படி வருதுன்னா, அவனுக்குள்ளே வரக்கூடிய ஆசை, பண ஆசை, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்து மேல வரக்கூடிய ஆசைகள் அவனை கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணுகிறது அல்லது கர்த்தரை விட்டு இடரல் அடைய பண்ணுகிறது என்று வேதத்தின் மூலமாக நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப யூதாஸ் காரியத்தை அந்த இடத்துல இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு, வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் அப்படிங்கிற ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை அவன் இழந்து போகிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப உண்மையிலே இந்த 12 அப்போஸ்தலர் குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, வெளிப்படுத்துனல் 21:14, வெளிப்படுத்தல் 21:14, நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் பதிந்திருந்தன. ஆமென். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புதிய எருசலேம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமானது இந்த உலகம் முடிவுக்கு பின்பு, இந்த உலகம் முடிஞ்சு போகுது, இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாகுது. அப்பொழுது புதிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரமானது பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்தது அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யம், அந்த நகரமானது எப்படிப்பட்டதுன்னா, இன்னைக்கு பூமி எப்படி இருக்கு, அதோட சைஸ் எப்படி இருக்கு, உருண்டையா இருக்கு, அப்படித்தானே? ஆனால் அந்த நகரம் எப்படி இருக்கு அப்படின்னா சதுரமா இருக்குமா, அதோட சைஸ் சதுரமா இருக்கும். அதற்கு இப்ப பூமி என்ன பண்ணுதுன்னா, நம்ம டெய்லி என்ன ஆயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு இல்லையா? ஆனால் அந்த நகரம் என்னன்னா அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும். எப்படி ஒரு பில்டிங்க்கு கீழே நம்ம
அஸ்திபாரம் போடப்பட்டு ஒரு பில்டிங் நிலையாக இருக்கிறதோ அதே போல இந்த இந்த புதிய எருசலேமானது அஸ்திபாரம் போடப்பட்டு நிலையான ஒரு இடத்துல இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அஸ்திபார கற்கள் யாரு அப்படின்னா அப்போஸ்தலரின் 12 நாமங்கள். ஆமென். அந்த 12 அந்த புதிய எருசலேம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நகரத்தை அஸ்திபாரம் போடுறாங்க இல்லையா, அந்த 12 அஸ்திபாரங்களுடைய நாமங்கள் யாரு அப்படின்னா இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமம். ஆமென். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடத்தை அந்த யூதாஸ் காரியத்தை இழந்திருக்கான்னு பாருங்க. அற்ப ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக, எதுக்காக? ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அந்த அப்போஸ்தலருக்கு எப்படிப்பட்ட அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. பின்னாட்களை வாசி பாருங்க. அந்த அப்போஸ்தலரை கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவர்களுக்குள்ள அனாயிட்டிங். பேதர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாயிறாங்க. அல்லேலூயா. இயேசு கூட இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யல, ஆனால் பேதர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அவர்கள் அநேக ஜனங்கள் சொஸ்தமானார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு நல்ல ஊழியத்தை வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் இழந்து போனான் என்று நம்முடைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் நீங்கள் நானும் நல்ல ஒரு மகிமை நிறைந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டும். எங்க? பரலோக ராஜ்யத்துக்கு நாம் அடைய வேண்டும். ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய, அந்த மகிமையான ஒரு இடத்துக்கு நாம் போவதற்கு எனக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது எனக்கு ஆசை வரக்கூடாது, ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை வரக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மீது எனக்கு ஆசை வரக்கூடாது. எதுவுமே நிலையற்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியானது தீக்கு இரையாக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி நோவா காலத்துல இந்த உலகம் முழுவதும் எதால் அழிக்கப்பட்டது? தண்ணி ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது போல ஒரு காலம் வரும், இந்த உலகமானது தீக்கு இரையாக்கப்பட்டு இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் இந்த உலகத்துல சேர்த்து வைக்கக்கூடிய எந்த விதமான சொத்துக்களோ அல்லது எந்த விதமான பொருள்களோ நிலையற்றது. இந்த உலகத்தை நம்ம விட்டு போகும்போது என்ன பண்ண முடியாது, எதையுமே கொண்டு போகவே முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு என்ன பண்றது, நம்ம அந்த அடக்கமன்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில ஏதாவது மோதிரம் போட்டு என்ன ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. ஐயோ போயிட்டு போகுது, ஒரு 2 பவுன் மோதிரம் தானே போயிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்களா? இல்ல, அதெல்லாம் கழட்டிட்டு தான் கொண்டு போய் அடக்கமே பண்ணுவாங்க. அல்லேலூயா. கடைசி நேரத்துல பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கடைசி ஒரு தடவை போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு போய் குழியிலே போடுவாங்க. அல்லேலூயா. சோ நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, மண்ணுக்குள்ள போகும் பொழுது எதையுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் நாம் மனுஷனாக வாழும் பொழுது தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று, அவருடைய நாமத்திற்கென்று, அவருடைய மகிமைக்கென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அது மட்டுமே எனக்கு வாஞ்சியாக இருக்கணுமே ஒழிஞ்சு இந்த உலகத்தின் மீது, இந்த உலகத்தின் சம்பாஷணை மீதும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மீதும் அல்லது பொருள்கள் மீதும் என்னுடைய மனமானது ஆசைப்படவே கூடாது. என்னுடைய முழு விருப்பமும் முழு ஆசையும் முழு அன்பும் யாரிடத்தில் இருக்க வேண்டும்னா என்னை அழைத்த தெய்வத்தின் மீது இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மீது நம்முடைய ஆசை விருப்பம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தெய்வம் நம்மளை எல்லா விதமான இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய தெய்வம் போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 5, 15, 16 வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காலத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் போதும் போதும் போதும். 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். அந்த நாகமான் யாருன்னா சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன். அப்ப சீரிய ராஜா அப்படிங்கிறது யாருன்னா புரஜாதியார், அப்படித்தானே? இஸ்ரவேலர் கிடையாது. அந்த சீரிய ராஜாவுடைய படைத்தலைவனாகிய நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்ப அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக எலிசா தீர்க்க தரிசனத்துல வருகிறான். அப்ப எலிசா என்ன சொல்றாரு? அவருக்கு ஒரு ரெமிடி கொடுத்து அவருடைய அந்த குஷ்டரோகம் நீங்கும்படி செய்கிறார். அவர் சரியாகிறார், அவர் பூர்ண குணமாகிறார். அப்ப வந்தவர் சும்மா வரல, அவருக்கு நிறைய பொருள்களை கொண்டு வருகிறார், நிறைய பொண்ணும் பொருளையும் அவருக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வருகிறார். ஆனால் எலிசா என்ன பண்ணல, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, ஏன்னா உன்னுடைய பொருள் எனக்கு
வேண்டாம் அப்படின்னு மறுத்து விடுகிறார். அல்லேலூயா. அப்ப மறுத்த உடனே அவருடைய யூதா ஸ்தோத்திரம் எலிசாவுடைய சீசன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் கேயாசி அப்படிங்கிற ஒரு சீசன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்னா 20வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. அல்லேலூயா. அந்த கேயாசி அப்படிங்கிற எலிசாவுடைய சீசன் அவனுடைய வேலைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன்கிட்ட போய், அதாவது எலிசாவுக்கு தெரியாம, எலிசா வந்து ஒரு கூடாரத்தில் இருக்கிறார். நாகமான் புறப்பட்டு போகும் பொழுது என்ன பண்றான், வேகமா ஓடி எப்படியாவது எனக்கு என்ன வேணும்னா 2 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. இவனுடைய வேலைக்காரன் என்ன பண்றான், 2 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு வந்துடும். அப்ப கொண்டு வந்த உடனே இதுவரையிலும் எலிசா வந்து அவனை பார்க்கல. இப்ப போய் வாங்கினதே எலிசாவுக்கு தெரியாது. இவன் கொண்டு போய் பத்திரமா அவன் வீட்டுல வச்சுட்டு நேரா எலிசா எடுத்து வர்றான். அப்போ 26வது வசனத்துல இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அதாவது எலிசா தன்னுடைய கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லை அப்படின்னு கேட்கிறாரு. இல்லையா? என்னடே நீ போய் வாங்கினில்ல, அந்த பொருள் வேணும்னு சொல்லி வாங்கினில்ல, நான் வேண்டான்னு சொன்னதை நீ போய் வாங்கிட்டு வந்தல, அப்போ நீ போகும் பொழுது உன்னோடு கூட என் மனம் இடைபடவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைபடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் செய்யறது சரியா தவறா அப்படின்னு நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன பண்றாரு, இடைபடுகிறார். அவருடைய வார்த்தை மீறி அல்லது அவர் சொல்லக்கூடிய அவருடைய குரலை மீறி தான் இந்த உலகத்தில் நம்ம அநேக தப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்டதற்குடைய ஒரு நோக்கம் என்ன, பரிசுத்த ஆவியான தரப்பட்டதற்கான ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உணர்வை தரக்கூடிய, நீ செய்யறது சரியல்ல, நீ செய்யறது தப்பு, இது கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வை தருகிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆனா அவரை மீறிதான் நம்ம தவறு செய்யறோம். தவறு செய்வதனால அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தண்டனைகளையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. உன்னுடைய ஆசை இருக்கு இல்லையா, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த ஆசையை கொண்டு பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் வாங்குகிறதற்கும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? அல்லேலூயா. ஆனா நீ சொத்து மேல பணத்து மேல அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்து மேல ஆசைப்பட்டு ஒவ்வொன்னா வாங்கி சேர்க்கணும்னு நீ முற்படுற இல்லையா, அதுக்கு இதுவா காலம் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, எலிசாவுடைய காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் இயேசுவை எதிர்பார்த்து கொண்டு ஒரு ரட்சகர் வருவார் நம்மை மீட்பதற்கு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அற்ப காசுக்காக அந்த 2 தாலந்து வெள்ளிக்காகவும் 2 மாற்று வஸ்திரத்திற்காகவும் இயேசுடைய அந்த தன்னுடைய எலிசா வேண்டான்னு சொன்ன அந்த காரியங்களை இவன் போய் வாங்கினது நிமித்தம் அவனுக்கு அநேக பாடுகளை அவன் அனுபவிக்கிறான். அவன் விட்டு போன அந்த குஷ்டரோகம் இவனுக்கு வருது. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல எலிசா கேட்கிறார், இதுவா காலம்? நீ பொன்னையும் பொருளையும் வாங்குவதற்கு இதுவா காரணம்? நீ சொத்துக்களை சேர்ப்பதற்கு இதுவா காலம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதை பார்த்து அதே வார்த்தை தான் ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் சொத்து சேர்ப்பதற்கோ அல்லது பொன்னையும் பொருளையும் சேர்ப்பதற்கு இதுவா காலம்? இது எப்படிப்பட்ட காலம்? இது கடைசி காலம். அல்லேலூயா. இதோ இயேசு வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நடக்கூடிய அத்தனை காரியங்களும் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், கொள்ளை நோய்கள், இயற்கை பேரழிவுகளை இன்னைக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பஞ்சத்தை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, விலை அதிகமாகுது, கேஸ் தட்டுப்பாடு. இதுல பார்த்து இப்பவே பாருங்க, திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பொருள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாலிபேக் விலை ரேட் ஆயிடுச்சு, நூல் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு.
டைசன் கெமிக்கல்ஸ், பிரிண்டிங் அடிக்கிறது, டையிங் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இது எல்லாமே ரேட் அதிகமாயிடுச்சு. இப்ப அதே போல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நம்முடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுவதற்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. வேதம் சொன்ன அத்தனை அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் கேட்கிறார், இப்படிப்பட்ட இயேசு வரப்போகிறார் அப்படிங்கிற அநேக காரியங்களை நீ பார்த்துட்டு இருக்கியே, உனக்குள்ள ஒரு உணர்வு இல்லையா? அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன், இது கடைசி காலம் அப்படின்னு வேதம் உனக்கு சொல்லிட்டு இருக்கே, நீங்க சுற்றி நடக்கூடிய எல்லா காரியங்களும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அது உனக்கு ஒரு உணர்வு இல்லையா? இது கடைசி காலம் அப்படிங்கிற ஒரு உனக்கு உணர்வு இல்லையா? இப்பவும் நீ வந்து பணத்தை தேடுவதற்கும், பொருளை தேடுவதற்கும், வீடுகளை சொத்து சேர்ப்பதற்கும், நகைகளை வாங்கி சேர்ப்பதற்கும், டிரெஸ்ஸுகளை சேர்ப்பதற்கும் இதுவா காலம், இதுவா நேரம் என்று தெய்வம் நம்ம ஒரு கேள்வி நமக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் இந்த உலகத்தில் வரக்கூடிய பணத்திற்கோ பொருளுக்கோ அல்லது உலகத்தின் ஆசீர்வாதத்திற்கு பின்பாக நாம் போய் நம்முடைய ஆத்மாவை இடரல் அடைய பண்ணாதபடி நாம் நம்முடைய ஆத்மாவை இறுக பற்றிக் கொள்ளவர்களாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா கண்டிப்பா வாங்கிக்கோங்க, யாருமே வேண்டானே சொல்லல. ஆமென். கர்த்தர் இதுதான் உனக்கு ஆசீர்வாதம் தான் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு வச்சுங்க, கண்டிப்பா அதை வாங்கிக்கலாம். அல்லேலூயா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, கீபோர்டு வாசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, கீபோர்டு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா அது பிரேயர் ஜெபத்துல கூட நான் கேட்கல, சும்மா அப்படி பேசி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, ஆண்டவரே எனக்கு கீபோர்டு வாசிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2025 வருஷம் கடந்த தீபாவளி இருக்கு இல்லையா, அந்த தீபாவளி டைம்ல எனக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்காங்க, டெய்லி சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பிரேயர் பார்ட்னர் இருக்காங்க. அவரோடு கர்த்தர் பேசி அந்த தீபாவளிக்கு அவங்க வாங்கின போனஸ்ல இருந்து எனக்கு ஒரு கீபோர்டு 25,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கிக்கிங்க, வேணானே சொல்லல. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு பின்னாக ஓட வேண்டாம் என்றுதான் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த கேஎஸ்சி அந்த குஷ்டரோகி நோக்கி பின்னாடியே ஓடுறான், ஆசீர்வாதத்தை நோக்கி பின்னாடி ஓடுறான் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவோ அல்லது பொருளாசைக்கு பின்பாகவோ நாம் ஓடுகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் இடரடைந்து போவோம். ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அது எப்போதுமே எனப்பட்டது, அது நிலையானது. அது உங்களுக்கு தருகிறார் அப்படின்னா கண்டிப்பா அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் வேதம் சொல்லுகிறது, அதுல இருந்து வேதனை கூட்ட மாட்டார். அன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இல்ல வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு லோன் வாங்கி அநேக காரியங்களை பண்றாங்க. அப்ப லோன் வாங்கி பண்றதுனால அதற்குரிய பின் விளைவுகளை அவர் சந்திக்கிறாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நான் வாழ்க்கையில அனுபவிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு 2018 எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு யூனிட் வைக்கணும், எப்படி இருந்தாலும் பிசினஸ் பண்ணணும். ஏன்னா வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. ஒரு சின்ன யூனிட் போடலாம், ஒரு 10 சீட் 15 சீட்டு போட்டு ஒரு சின்ன யூனிட் போடலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் தரேன்னு சொல்லி சொன்னான். நான் ஜெபத்துல வச்சேன், ஆனாலும் கர்த்தர் அது ரொம்ப நாள் இழுத்துட்டே இருந்தாரு, கிடைக்கவே இல்லை. ஆனாலும் நான் போராடி ஜெபிச்சு என்ன பண்ணேன்னா அந்த 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். 3 லட்சம் ரூபாய் வாங்கி யூனிட்டும் போட்டாச்சு. அந்த யூனிட் பாத்தீங்கன்னா 100% எல்லாமே லாஸ். 3 லட்சம் ரூபாய் பணமும் போய், வாங்கின மெஷின் போய், என்னால அதை ரன் பண்ணவே முடியல. அது கடைசியில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போச்சு. கடைசியில கடன் கட்டினதான் மிச்சம். அல்லேலூயா. அந்த கடனுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஒரு 2-3 மாசம் பாத்தீங்கன்னா என்னால அந்த கடனை கட்ட முடியல, கையில ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாசத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10-15 கால் வந்துட்டே இருக்கும், கூட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இன்னும் ஒரு சில பேர் கடன் கட்டாங்கன்னே பாருங்க, வீட்டுல உட்காந்துருவான், அவன் ஆட்களை கூட்டிட்டு வீட்டுல உட்காந்துருவான். சோ இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்ப ஆசீர்வாதங்கிறது கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதத்துல வேதனை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம்னா அது ரொம்ப நமக்கு முழுக்க ஆசீர்வாதமா இருக்குமே ஒழிஞ்சு அதற்கு பின்பாக எந்த வேதனையும் வராது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும் பொழுது அதை வாங்கிக்கலாம். ஆனால் நாமளே என்ன பண்ணக்கூடாது, ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவும் பொருளுக்கு பின்பாகவும் இந்த உலகத்திற்கு பின்பாகவும் ஓடுகிறவர்களாக நாம் காணப்படாம இருக்கணும். கண்டிப்பாக இந்த உலகத்தின் பொருளாசை நம்மை இடரடை பண்ணும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த யூதாஸ் காரியத்தாகட்டும் அல்லது இந்த கேஆசி ஆகட்டும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களெல்லாம் ஒரு சாட்சி, ஒரு தவறான சாட்சி. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு சாட்சி. அப்போ நம்ம வாழ்க்கையில
பொருளை நோக்கி ஓடாதவர்களாக, பொருளாசை அற்றவர்களாக கர்த்தரை மாத்திரம் நேசிச்சு அவரை நோக்கி ஓடுவோமே ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை பலப்படுத்தி அவர் நம் மீது வைத்திருக்கூடிய தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும், நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்தந்த நாட்களில் நமக்கு தருவதற்கும், நம்முடைய ஆத்மாவை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நம்முடைய தெய்வம் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம். நல்ல கண்கள்